சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோட்ல நம்ம மனோஜோட பக்கத்துல கிரிஷ் வந்து படுத்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் ரோகிணி இருந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குற போது, ஒன்றும் இல்லை, நீயும் கிரிஷோட ரொம்ப பாசமாக பழகு, அப்பதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம முத்துக்கு வந்து டவுட் வர ஆரம்பிக்குது. மீனா கிட்ட போயிட்டு கிரிஷை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஏன்னா இந்த மனோஜ் இருந்துட்டு இப்படி விரட்டினா அவன் போக மாட்டான்றதுனால பாசத்தை காட்டி அவனை ஏமாத்த பார்க்குறாங்க. யாரும் இங்கே ஏமாற்ற மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக இருங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் கிரிஷ் வந்து ஷூக்கெல்லாம் பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு நீ எதுக்காக என்னோட ஷூக்கு பாலிஷ் போடுறேன்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன நீங்கள் ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு சின்ன பையன் இவ்வளோ பாசமாக வந்து கேட்குறான்ல, கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டால் தான் உனக்கு என்னதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்லு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட கேட்கவும், ரோகிணி வந்து மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க. அப்படின்னா அந்த கல்யாணி பேய் தான் இருக்கா, பேசாமல் நம்ம இவனை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விடுறது தான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் விஜயா இருந்துட்டு ஒரு பிளானை போட்டு நம்ம பார்வதியும் சிவனையும் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அவங்க வந்த உடனே கிறிஷை தத்தெடுக்கிறத பற்றி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எனக்கும் யாரும் இல்லை, இவருக்கும் யாரும் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து கிறிஷை தத்தெடுத்து வளர்க்கலான் இருக்கோம், நீங்கள் தான் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட